ஹீரோயின் ஆபீஸ்ல ரொம்ப அப்நார்மலா இருக்காங்க. காலையில ரோட்ல அவங்க வீட்டுக்கார வச்சு திட்டினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த ஆபீஸோட ஸ்பான்சர் வராரு, அவங்களும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அதனால அவங்கள வந்து தண்ணி எடுத்து குடிக்க சொல்றாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர்ல ஊத்தி குடிக்காம ஜக்கோட ஊத்தி குடிக்கிறாங்க. அதனால அந்த தண்ணி கீழே எல்லாம் ஊத்திடுது. இதை இவங்க தொடச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஸ்பான்சர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த ஸ்பான்சருக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அதை கொடுக்கலாம் அப்படின்னு போனா அந்த வழியிலேயே கீழே போட்டு உடைச்சிடறாங்க. இவங்க அப்செட்டா இருக்கிறத அவங்க கூட வேலை செய்யற பொண்ணு பாக்குறா. ரோட்ல நடந்ததை நான் காலையில பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் உங்க ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் திட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெயாவும் தன்னோட புருஷனை விட்டு கொடுக்காம அவர் எப்பவும் அப்படி திட்ட மாட்டாரு, காலையில அப்செட்டா இருந்தார் போல, அதனாலதான் அப்படி வச்சு பேசிட்டாரு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. வீட்டுக்கு போனா சமைச்சதே சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க பொண்ணு வேற எதனா வித்தியாசமா சமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பா உங்க அம்மா வித்தியாசமா ஊறுகாய் மட்டும் தான் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. இவங்களும் சாப்பிடாமலே போய் படுத்துறாங்க. புருஷங்காரனும் போயிட்டு பொண்டாட்டி அப்ரோச் பண்றாரு, எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்காரன் வாய வச்சுன்னு சும்மானு இல்லாம புதுசா எவனாச்சும் கிடைச்சிட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறான். இவன் பேசின பேச்சு ஜெயா தாங்க முடியாம அவனை எழுப்பி நான் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க வீட்டுக்கார உடனே ஜெயாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி 1-2 போட்டு குடுத்துறான். அவன் வந்து தங்கச்சி கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசுவான்னு பார்த்தா சைக்காட்ரிஸ்ட் போனா இதெல்லாம் சரியாயிடும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு ஜெயா நான் அம்மா வீட்டுல இருந்தேன்னா கொஞ்ச நாள்ல சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, வா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு அவங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியாத, எதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாரு. இதுக்கு ஜெயாவோட புருஷன் வந்து இவ்வளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனோம், அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தான் இவளுக்கு அறிவு வரும், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த ஜெயாவும் இப்ப பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா.